சொல்கிறது, சர்வத்தை உண்டாக்கின தேவாதி தேவன், சர்வத்தை படைத்த சிருஷ்டி கர்த்தர் தாம் தம்முடைய இதயத்துக்குள்ளாக வைத்திருக்கிற ரகசியமான காரியங்களை இந்த பூமியில் உள்ள தம்முடைய பிள்ளைகளுக்கு, தாம் நேசிக்கிற பிள்ளைகளுக்கு, தம்முடைய வார்த்தைகளை சொல்லுகிற தீர்க்க தரிசிகளுக்கு முதலாவது அறிவிக்கிறார். அறிவித்துதான் அதற்கு பின்புதான் அதை நிறைவேற்றுகிறார். பல நேரங்களில் சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையை வந்து நிகழ்கிற வேளைகளில் நாம் மிகவும் சோர்ந்து போவதுண்டு. அப்படி சோர்ந்து போகும்பொழுது நாம் சொல்கிற காரியம், இந்த காரியம் நாளைக்கு இப்படி நடக்கும் என்று நான் தெரிந்திருந்தால் நான் சீராக இருந்திருப்பேனே, அதிலிருந்து நான் விலகிக் கொள்வதற்கு ஒரு வழியை தேடி இருப்பேனே என்றெல்லாம் நாம் யோசிப்பது உண்டு, பேசுவது உண்டு. மறுநாள் நடக்கிற காரியம் அறியாமல் இருக்கிற நமக்கு ஆண்டவர் சொல்கிறார், என்னோடு வாழ்ந்தார், என்னோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தார், எனக்கு பிரியமாய் நடந்து கொண்டிருந்தார், நாளை என்ன நடைபெறும், நாளை நடப்பது என்ன என்பதை உனக்கு நான் அறிவிப்பேன், உனக்கு நான் தெரிவிப்பேன், உனக்கு சொல்லாமல் நான் இந்த காரியத்தை செய்வதே இல்லை என்று ஆண்டவர் சொல்கிறார். யோபு சொல்கிறார் 29வது வசனம், 29வது அதிகாரம் 4வது வசனத்தில் சொல்கிறார், இயேசு கிறிஸ்துவாகிய தேவனுடைய ரகசியம் என்னுடைய வீட்டின் மேல் அமர்ந்திருந்தது. என்னுடைய வீட்டின் மேல், என் குடும்பத்தின் மேல் அவர் செய்ய போகிற ரகசியம் என் வீட்டின் மேல் அமர்ந்திருந்தது என்று சொல்கிறார். எனக்கு அன்பானவர்களே, நாம் ஒருவேளை ஆண்டவருக்கு பிரியமாக நடந்து கொண்டார், ஆண்டவர் நேசிக்கிற பிள்ளைகளாக நாம் வாசம் பண்ணினார், ஆண்டவர் சொல்கிற வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுத்தி நடந்தார், அவர் அவருடைய ரகசியத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறார். தம்முடைய தீர்க்கதரிசிகளுக்கு மட்டும்தான் அவர் அந்த ரகசியத்தை வெளிப்படுத்துகிறாரா, அல்லது மற்றவர்களுக்கும் வெளிப்படுத்துகிறாரா? இரண்டு பகுதியை பார்த்து நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 25வது சங்கீதம் 14வது வசனம் இப்படி சொல்கிறது. வாசிக்க கேட்போமா? சங்கீதம் 25:14. கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது. கர்த்தருடைய ரகசியம் ஆண்டவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது. தீர்க்கதரிசிகளுக்கு மட்டுமல்ல, ஆண்டவருக்கு பயந்து நடக்கிற, ஆண்டவருடைய வேதத்துக்கு பயந்து நடக்கிற, ஆண்டவருடைய கற்பனைகளுக்கு பயந்து நடக்கிற, ஆண்டவருடைய கட்டளைக்கு பயந்து நடக்கிற, ஆண்டவருடைய வேத வசனங்கள்